வணக்கம். நாம் இன்னைக்கு முருகன் ஆன்மீகம்ங்கிற சேனலில் இன்னைக்கு ஒரு திருப்புகள் பாராயணம் பண்ணலாம். ஏன்னா வர வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை ஆடி கிருத்திகை ரொம்பவும் ஃபேமஸ். எல்லா கிருத்திகையுமே, எல்லா மாத கிருத்திகையுமே நம்ம விரதம் இருந்து ஒவ்வொரு திருப்புகளாக நம்ம பாராயணம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அதே மாதிரி அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு திருப்புகள் நம்ம இன்னைக்கு பாட போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சஷ்டி வேறு. ஸோ அதனால் இந்த நன்னாளில் நாம் முருகனோட திருப்புகள் ஒன்று பாடி பரவலாம். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீர அருளாலே அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண் திசையில் உளபேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானு இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொனெழில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே மைந்து மயில் உடனாடி வரவேணும் மைந்து மயில் உடனாடி வரவேணும். இதான் அந்த திருப்புகள். இந்த திருப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சஷ்டி வேறு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கந்த சஷ்டியும் போது சூரசம்ஹாரம் நடந்தது இல்லையா? அந்த இன்சிடென்ட்டு அப்படியே அருணகிரிநாதர் அதில் படம் பிடிச்சிருக்காரு. அண்டர்னா தேவர்கள், அண்டர்பதி அப்படின்னா தேவேந்திரன் இல்லையா? அவனுக்கு அசுரர்கள்லாம் தேவலோகத்துக்கு ஆசைப்பட்டு பிடிச்சிப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அசுரர்கள்டேருந்து தேவலோகத்தை மீட்டு கொடுத்தார் இந்திரனுக்கு அப்படின்னு தான் நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? அதுக்காக தான் சிவன் முருகப்பெருமானை உருவாக்கினார் நெற்றிக்கண்லேருந்து. அப்புறம் அந்த அசுரர்கள்லாம் அழிச்சு அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் மனசு சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் காளியோட நடனமாக இருந்த சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைகிறார். அப்புறம் விநாயகர், உமாதேவி எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பூமியில் உள்ளவங்க, முனிவர்கள், 8 திசையிலையும் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மஞ்சினன்னா இந்திரனை குறிக்கிறது, அயனார் அப்படின்னா பிரம்மன், இவங்களாமும் எதிர நின்று கண்டு கழிக்கிற மாதிரி. அப்புறம் மங்கையுடன் அரி அப்படின்னா மகாலட்சுமியோட விஷ்ணு பெருமாளும் என்ன பண்றாரு, இன்பமா மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். ஏன்னா தேவர்களுக்கு அசுரர்கள்டேந்து இந்த இந்திரலோகத்தை மீட்டு கொடுத்ததுனால, முருகன் மீட்டு கொடுத்ததுனால. அதுக்கப்புறம் மைந்துனா வலிமையான அர்த்தம். மைந்து மயில் உடனாடி வர வேணும்னு வலிமையான மயிலோட நீ ஆடி எங்கள் முன்னாடி வரணும் முருகா அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதுக்கப்புறம் புண்டரிகம்னா தாமரை, புண்டரிக விழியாளனா தாமரை போன்ற கண்களை உடையவனேன்னு முருகனை வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அண்டர் மகள் அப்படின்னா தேவேந்திரனோட மகள் தெய்வானையை குறிக்கிறது. அவர் தெய்வானையுடைய மணவாளனே அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் புந்தி நிறை அறிவாளனா அறிவு நிறைந்த மெய்ஞானின்னு சொல்றார். அதுக்கப்புறம் உயர்ந்த புயங்களை உடையவர் மீன்ஸ் முருகனை புகழ்ந்து சொல்றார் அருணகிரிநாதர். ஏன்னா முருகனாலே அறிவு ஞானம் இல்லையா? அதுக்கப்புறம் உயர்ந்த ஷோல்டர்ஸ், நல்ல புஜங்களை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பொங்கிய கடலோட கிரௌஞ்ச மலையெல்லாம் பிளவுபட செய்தது யாரு? முருகனுடைய வேல் இல்லையா? கிரௌஞ்ச மலையை பிளவுபட செஞ்ச 7 மலைகளோட வலிமையையும் அழிக்கிறது எதுனா அந்த பொன்னொழி பரப்பி சுடர் வீசும் இந்த கூரிய வேல் இருக்கு இல்லையா? முருகனோட வேல். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலாயுதனே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் குளிர்ந்த முத்து மாலையை கழுத்தில் அணிஞ்சிருக்கவனே, அதுக்கப்புறம் செம்பன் போல அழகான உருவத்தை உடையவனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேசனே, அதுக்கப்புறம் எப்போதும் உன் அடியார்களோட சிந்தையிலேயே நீ குடிக்கொண்டிருப்ப, உன்னே நினைச்சிட்டு இருக்கிற அடியார்களுடைய சிந்தையில மனத்துல நீ குடியிருப்பவனேன்னு சொல்லி முருகனை சொல்றார். குளிர்ந்த சிறுவை தலத்தில் வீட்டிற்கும் பெருமாளே, அதாவது சிறுவாபுரியா சிறுவைனா தன் சிறுவைனா சிறுவாபுரின்னு நினைக்கிறேன், சிறுவாபுரி திருப்புகள். ஸோ இந்த திருப்புகள் இப்படி பாடியிருக்கார் அருணகிரிநாதர்.